பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த பதிலடி எப்படி சார்? சூப்பர் நெத்தியடி. உதயநிதி தூங்கி எழுந்த ஒரு மாதிரி வந்து இதெல்லாம் பேசிட்டு இருந்தா பின்ன பதிலடி கொடுக்காம என்ன பண்ணுவாங்க ஆட்சியில் இருக்கிறவங்க? எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. உங்களுக்கு அது சுவாரஸ்யமா இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பா இருக்குது. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் பேசுறாரு, லாட்ரினா அவங்க மாமனார் பிசினஸ்ங்க. அது இயேசுநாதர் இல்லைங்க ஆதவ அர்ஜுனா. நீங்க ஒரு அறை கொடுத்தீங்கன்னா அவர் 2 அறை கொடுப்பாருல்ல. இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். விஜய் பிறக்கிறதுக்கு 26 வருஷத்துக்கு முன்னால தோன்ற ஒரு பிரச்சனைய விஜயின் ஆட்சியில் இந்த 80 நாளில் தான் இது வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்களே திமுக. இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? யார் மாறி மாறி ஆட்சியில் இருந்தது? அதனால் இது எல்லாமே காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாங்க. அண்ணா சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது சர்வ கட்சி கூட்டம் கூட்டுங்கன்னு கேட்கறது முட்டாள் தானே. இருந்தாலுமே ஒரு தடவை பண்ணா என்ன சார்? அங்கே பண்ணுறாங்க என்னங்க இது? அங்கே சட்டமன்றம் நடக்கலைங்க. ஏன் இப்போ பேசக்கூடாது? பேசினா என்ன தப்புன்ற? செட்டில் ஆயிடுமோன்ற கவலையில பேசிட்டு இருக்காங்க. சார் ஆதவ அர்ஜுனா சொன்ன விஷயங்கள், அவங்க ஆதவ அர்ஜுனா சார் பேசிட்டே இருக்கும்போது எதிர்கட்சியினர் கத்திட்டே இருப்பாங்க, லாட்ரின்னு கத்திட்டே இருப்பாங்க. அவர் சொல்லுவாரு, இந்த பணத்தை வாங்கினதே உங்க அப்பா தான்ப்பா, அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஒன்றும் இல்லை, உதயநிதி கேட்டிருப்பாரு, உங்க மாமனார் தானே கொடுத்தாரு, எது கொடுத்தாருன்னு கேட்டவுடனே ஆதவ அர்ஜுனா சொல்லியிருப்பாரு, உங்க அப்பா தான் வாங்கினது, வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க அப்பா இருப்பாரு, ஏன்னா இங்க உங்க அப்பாவை காணும் அப்படின்னு இருப்பாரு. சார் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நடந்த அசம்பிளில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இது ஒண்ணு. உங்களுக்கு அது சுவாரஸ்யமா இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பா இருக்குது. சட்டமன்றத்துல சட்டம் இயற்றுவதற்காகவும் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்காகவும் தான் அது ஒரு இடம். அங்க போயிட்டு உங்க தனிநபர் குரோத விரோதங்களை பேசிக்கிட்டு இருக்கிறதுன்றது எனக்கு அது வந்து ஒன்றும் ரொம்ப சுவாரஸ்யமா இல்லை, ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. தமிழ்நாட்டின் சட்டமன்றம் என்பது இந்த அளவுக்கு லோவா கீழ்த்தரமா போயிட்டு இருக்க, அப்படிதான் இது. ரெண்டாவது, ஆதவ அர்ஜுனா ஒரு பிடபிள்யூடி மினிஸ்டர். அவருடைய நிர்வாகத்தை பத்தி விமர்சனம் பண்ணலாம், அவருடைய அந்த மினிஸ்ட்ரியில ஏதாவது கோளாறு இருந்தா சுட்டி காட்டலாம். ஆனா அவர் குடும்பத்துல யாரோ ஒருத்தர் அவங்க மாமனாரு லாட்ரி பிசினஸ் பண்றாருன்னா திமுக உறுப்பினர்கள் லாட்ரின்னு கத்துறது என்ன வகையில நியாயம்? அது சரியா முறையா? ஒரு சட்டமன்றத்துல ஒரு அமைச்சர் பேசுறாரு, லாட்ரினா அவங்க மாமனார் பிசினஸ்ங்க அது. இதுக்கும் தஞ்சாவூர்ல விவசாயிகளுக்காக நடந்த ஆர்ப்பாட்டத்துல திரிசான்னு கத்துறதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ரொம்ப, அதாவது என்னன்னா தனிப்பட்ட முறையில அரசியலற்ற செயலாக நான் பார்க்குறேன். திமுகவினர் தஞ்சாவூர்ல பண்ணதை தான் சட்டமன்றத்துக்குள்ள பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மாறவே இல்லை, திருந்தவே இல்லை அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. ஸோ நீங்க இப்போ ஒருத்தர் அடிச்சீங்கன்னா இயேசுநாதர் இல்லைங்க ஆதவ அர்ஜுனா, அப்படியே மறுக்கண்ணத்தை திருப்பி நீங்க ஒரு அறை கொடுத்தீங்கன்னா அவர் 2 அறை கொடுப்பாருல்ல. அவர் கொடுக்குறாரு, 900 கோடி ரூபாய் வாங்கினீங்க எங்க மாமனார்கிட்ட, அந்த லாட்ரிக்காரங்கிட்ட தாண்டா வாங்கி கட்சி நடத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிதானே ஆகணும். நீங்க தானே அதை கம்ப கொடுத்து அடி வாங்குற கதை தான். திமுக ஆட்கள் ஆதவ அர்ஜுனா கிட்ட கம்ப கொடுத்து அவங்களே அடி வாங்குறாங்க. லாட்ரிக்கும் இதுக்கு என்ன, சட்டமன்ற நிகழ்வுக்கும் என்ன சம்பந்தம்? இன்றைய நிகழ்வுல லாட்ரி ஏன் வரணும், லாட்ரிய திருப்பி கொண்டு வரதை பத்தி ஏதாவது விவாதம் நடக்குதா? இல்ல அந்த மாதிரி. அப்போ ஒரு அமைச்சரை இழிவுபடுத்தணும், அவரை வந்து அவமானப்படுத்தணும், அவர் தொழிலை சொல்லி. லாட்ரி ஒன்றும் தடை செய்யப்பட்ட தொழில் இல்லை இந்தியாவில். கள்ளச்சாராய காசரவெல்லாம் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க, பிளாக் டிக்கெட் வித்தவெல்லாம் எம்பியா இருந்திருக்கான் திமுக எனக்கு தெரிஞ்சு. இப்பவும் மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறவெல்லாம் வெள்ளையும் ஜல்லியுமா உட்காந்துட்டு இருக்காங்க திமுக எம்எல்ஏக்களா, ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள்லாம். அதனால எம்எல்ஏக்களை பத்தி, எம்எல்ஏக்கள் என்ன நடந்துக்கணும்ன்றத பத்தி அந்த கட்சி முடிவு பண்ணோம். திமுகவில் வந்து இப்படி தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்கன்னா திருப்பி தாக்குனாங்க. அவங்க தே ஆர் லிவிங் இன் கிளாஸ் ஹவுஸ், கண்ணாடி மாளிகையில் இருக்காங்க. திமுக இருக்கிற ஸ்டாலினா உதயநிதியோ யாரா இருந்தாலும்
அவங்க கல் அடிக்கிறத பத்தி யோசிக்கணும். ஏன்னா திருப்பி அடிச்சான்னா அவங்க மாளிகையே சரிஞ்சிடும். அது தெரியாம இன்னமும் சிறுபிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆதவர்ஜுனா கிட்ட இன்னொரு வினாவுக்கும் பதிலே இல்லை. போன திமுக ஆட்சியில 3 முறை அந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணதா சொன்னார் அவரு. எதுக்கு தள்ளுபடி பண்ணாங்க, ஏன் தள்ளுபடி பண்ணாங்க, நீங்க ஏன் கரெக்டா ஆர்கியூ பண்ணல, வாதாடல அப்படின்னு ஆதவர்ஜுனா கேட்டாரு. இந்த பக்கம் அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களுக்கு பதிலே இல்லை. இல்ல பதிலே இல்லைன்றதை விட பதில் சொல்ல விரும்பல அவங்க. ஏன்னா இன்னொரு கேள்வி நீங்க விட்டீங்க. ஆதவர்ஜுனா என்ன சொன்னார்னா 1979 வாக்குல 69 வாக்குல யார் ஆட்சியில இருந்தாங்க தமிழ்நாட்டுல, அப்பப்போ யார் பேச இந்த கர்நாடகத்துல, அப்போ 3 அணை கர்நாடகா கட்சிய காவேரியில, கபினி, அப்புறம் வந்து ஹேமாவதி, அப்புறம் இன்னொரு ரிவர், அந்த இடத்துல எல்லாம் அணை கட்டினாங்களா? அப்ப எப்படி வந்து ஒத்துக்கிட்டீங்க? இன்னைக்கு வந்து மேகதாதுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிக்கிறீங்க அப்படின்றது அவர் கேட்டாரு. சொல்லாமல் விட்டது என்னன்னா, அன்னைக்கு கருணாநிதி தான் முதலமைச்சர், பாவூர் சண்முகம் தான் என் நினைவு சரியா இருந்தா அவரு தான் வந்து இந்த நீர்வளத்துறைக்கு இருந்தாரு. அவரு தான் கர்நாடகா போய் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதுக்கப்புறம் தான் கபினிலையும் அணை கட்டினாங்க, ஹேமாவதிலையும் அணை கட்டினாங்க. அதனால அந்த கேள்விக்கும் பதில் சொல்ல திமுகல. அடுத்தது அவர் இன்னொன்னு என்ன கேட்டாருன்னு சொன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்ல ஏன் 3 முறை, முதல்ல பென்ஷன் ஃபர்ஸ்ட், அப்புறம் சீராய்வு, அப்புறம் மறுசீராய்வு, எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட். ஏன்னா ஒண்ணும் இல்ல, சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து ப்ரீமெச்சூர், இன்னும் அது பத்தி எந்த முடிவும் எங்கேயும் அப்ரூவே ஆகல, இப்பவே தடுன்னு வரீங்க. when the river comes we will cross the bridge. அதாவது அந்தந்த நேரத்துல தான் கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னா, இன்னும் அது பத்தி ஆவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்க கேட்டதால சொல்றேன், 1948 நாடு விடுதலை அடைந்த அடுத்த வருஷத்துல தான் இந்த மேகதாதுன்ற இடத்துல ஒரு சிறிய அணையை கட்டலாம், டேம். எதுக்குன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேட் பண்றதுக்காக. இந்த தண்ணி மேல இருந்து ஊத்துச்சுன்னா கீழே டைனமோஸை வச்சு எலக்ட்ரிக் பவரை உருவாக்குவாங்கல்ல, அதுக்காக அந்த திட்டத்தை 48 தென் மைசூர் பிரசிடென்சி, அப்ப மொழிவாரி மாநிலங்கள் கிடையாது, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளான்லாம் கிடையாது. மெட்ராஸ் பிரசிடென்சியும் கர்நாடகால மைசூர் பிரசிடென்சியும் இருந்தது. மைசூர் பிரசிடென்சில 48 இப்படி ஒரு திங்கிங் மூட் அவுட் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே வேற வந்த ஆட்சிகள் சீரியஸா எடுக்கல. எப்ப சீரியஸா அதை எடுக்கிறாங்கன்னா 2019 கரெக்ட், 2019 தான் சித்தாராமையா முதலமைச்சராக காங்கிரஸ் சார்பில் கர்நாடகாவில். அப்பதான் ஃபர்ஸ்ட் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு மேகதாதுக்கு பெரிய டேம் அனுப்புறாங்க. அப்போ அதை வந்து திருப்பி அனுப்புறாங்க, சம் கரெக்ஷன் இருக்கு, தப்பு இருக்குன்ட்டு. அது மாதிரி அது பந்தாடப்படுகிறது மேலையும் கீழையும். இப்ப லேட்டஸ்டா சொல்றேன் 19, இப்ப நம்ம 26, போன மாசம் திருப்பி அனுப்பப்பட்டது இது அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல இன்னும் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே அப்ரூவ் ஆகல. இதுக்கு வந்து நீங்க அணை கட்டுறதை தடை பண்ணுன்னு நீங்க கேஸ் போட்டீங்கன்னா அத்தைக்கு மீசை முளைக்கணும் இல்ல, அப்பதானே அதை சித்தப்பான்னு சொல்ல முடியும். முளைக்கும், நீங்க சித்தப்பான்னு கூப்பிடுன்னு இப்ப சொல்ல முடியாதுல்ல. அதனால கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது இப்போ வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் ரிஜெக்ட் பண்ணான், வேற ஒரு காரணம் இல்லை. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு அது தெரியல, அதனால சொல்லாம வாய மூடிட்டு இருந்தாங்க. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மேகதாது பிரச்சனையில் அணை கட்டுவதை தடுக்க தவறிய தாவேக அரசுன்னு தான் தஞ்சாவூர்ல 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இதுல 2 கேள்வி, அணை கட்டிட்டாங்களா? இன்னும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே அப்ரூவல் ஆகலைங்க. ஏதோ 70 நாள்ல தான் அணை கட்டினா மாதிரியும் தாவேக ஆட்சி அமைஞ்சு பேசிட்டு இருக்காங்க திமுக ஆட்கள். ஆக்சுவலா நான் சொன்ன 1948 தான் ஒரு இதுக்கான கரு உருவானது. அப்போ அது எப்போனா விஜய் பிறக்கிறதுக்கு 26 வருஷத்துக்கு முன்னால, விஜய் பிறக்கிறதுக்கு 26 வருஷத்துக்கு முன்னால தோன்ற ஒரு பிரச்சனைய விஜயின் ஆட்சியில இந்த 80 நாள்ல தான் இது வந்துடுச்சுன்னு சொல்றாங்களே திமுக. அவங்களுக்கு மனசாட்சியே இல்லை. இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
2019 சீரியஸா நடக்குது இல்லை இது? யார் மாறி மாறி ஆட்சியில் இருந்தது? என்ன பண்ணீங்க நீங்க? அதனால இது எல்லாமே காழ்ப்புணர்ச்சியில பேசுறாங்க அதிமுகவும் திமுக. அடுத்தபடியா அந்த அணை கட்டும் விதமாக உதயநிதி அவர் சொன்ன கேள்விதான், அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுல என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஏன் எங்களோட ஒப்பீனியன் நீங்க கேட்கவே மாட்டீங்க? அங்க பாருங்க ஒத்துமையா இருக்காங்க, நம்மளும் ஒத்துமையா இருக்கணும், எங்களோட ஆன்சரையும் நீங்க கேளுங்க. எங்க கேட்டாரு? இன்னைக்கு அசெம்பிளியில கேட்டாரு. சரி, அசெம்பிளியில சொல்லாம அவர் கருத்தை யாருக்கு? அது என்ன சர்வ கட்சி கூட்டத்துல பேசுறதுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரா? எங்க ஒரு எதிர்கட்சி தலைவர், திமுகவினுடைய முக்கிய தலைவர், இளைஞரணி தலைவர், ரெப்ரசன்ட்ஸ் டிஎம்கே, சட்டசபையில பேசுங்க. எல்லா கட்சியும் இருக்கு இல்ல? சட்டசபை செஷன்ல இருக்கும்போது சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டணும்னா என்ன? உங்க அப்பா சட்டசபைக்குள்ள வர முடியாது, அதனால சர்வ கட்சி கூட்டம் கூட்டினா அங்க போய் பேசலான்னு பாக்குறீங்களா? என்ன நோக்கம்? எல்லா கட்சிகளின் கருத்தை கேட்டறிவதற்கான உகந்த இடம் சட்டமன்றம், நாடாளுமன்றம் தான். அப்படி இருக்கும்போது சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது சர்வ கட்சி கூட்டம் கூட்டுங்கன்னு கேட்கறது முட்டாள்தானே இல்லையா? சொல்லுங்க, முட்டாள்தானமா இது? கரெக்ட் இருந்தாலுமே ஒரு தடவை பண்ணா என்ன சார்? அங்க பண்றாங்க என்னங்க இது? அங்க சட்டமன்றம் நடக்கலைங்க. இங்க சட்டமன்றத்துக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க 5ஆம் தேதியிலேருந்துன்னு. ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே சட்டமன்றம் கொடுத்து சட்டமன்றத்துல எல்லா கட்சிகள் கருத்தையும் கேட்போம். இன்னைக்கு ஒரு ஒத்துழைப்பு தீர்மானம் மேல விவாதம் வந்தது இல்ல? அதுல எல்லாருமே எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்கல்ல, அவ்வளவுதான். வேற வாட் இஸ் தி நீட்? இருந்தாலுமே நம்ம எல்லாரும் ஒண்ணா எல்லா கட்சியும் சேர்ந்து பேசினோம்னா நம்ம ஒற்றுமையா இருக்கும்னு காட்டினா நம்ம சட்டமன்றத்துல காட்ட முடியாத ஒற்றுமையை நீ தான் செஞ்சிட்ட, நான் தான் செஞ்சிட்டேன்றத இவங்க அங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? இதே மாதிரி தான் அடிச்சுட்டு நிற்பாங்க. பொலிட்டிக்கல் அட்வான்டேஜுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தமிழர் நலன் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஆனா கர்நாடகால கன்னடிகாஸ் அப்படின்னு எல்லாம் ஒன்னாயிடுறோம். இங்க அப்படி இல்ல. பாருங்களேன், 75 நாள் கூட ஆகாத அரசு தான் மேகதாதில் அணை கட்டுவதை தடுக்க தவறியது அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்றானுங்கன்னா பைத்தியக்காரங்க கூட இப்படிதான் செய்ய மாட்டாங்க. இருந்தா இந்த ரீசன்னாலதான் விஜய் சார் ஒண்ணுமே தேவையில்லைங்க. சர்வ கட்சி கூட்டம் இப்ப நாளைக்கு 3 மணிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி இருக்காரு. யாராவது கேட்டா கூட்டுறாரு? மக்களவை, மாநிலங்களவை இருக்கிற எல்லா எம்பிங்க வாங்கப்பா, 39, இதுல ஒரு 10-12 பேர் இருப்பாங்க, ஒரு 40-45 எம்பிங்க வாங்க, டீலிமிட்டேஷன் விஷயம் பத்தி பேசணும், தொகுதி மறுசீரமைப்புன்னு கூப்பிடுறாரு. இப்ப வர சொல்லுங்களேன் எல்லாரையும். சர்வ கட்சி மேகதாது கூட்டணும், நீங்க அவர் சட்டமன்றம் இருக்குது கூட்டல, சட்டமன்றத்துல நீங்க பேசலான்றாரு. இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போத் ராஜ்யசபா லோக்சபாவை நாளைக்கு கலைவாணர் அரங்கத்தில் நடக்கிற மாநாட்டு அரங்கில் நடக்கிற கூட்டத்துக்கு வாங்க, முதல்வர் தலைமையில் நடக்கும்னு அழைப்பு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு பாருங்களேன் எத்தனை பேர் வராங்கன்னு. அப்புறம் சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டலன்னு எப்படி கேட்பாங்க? இவங்க யோக்கியமானவர்களா இருந்தா கட்சி பேதம் இல்லாமல் கட்சி மாச்சரியங்களுக்கு அப்பால் தமிழ்நாடு தமிழர்களின் ஒற்றுமையை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நாளைக்கு வரணும். அப்படி வந்தாங்கன்னா சந்தோஷம். வருவார்களா என்பதை பொறுத்து பாருங்கள். அப்ப சர்வ கட்சி கூட்டம் கூட்டினதனுடைய நோக்கம், கேட்கறது நோக்கம் என்ன, இப்ப இவர் கூட்டுற கூட்டத்துக்கு வராமல் இருப்பதின் நோக்கம் என்ன தெரிஞ்சு போச்சு ஜனங்களுக்கு. அவ்வளவுதான். ஓகே சார், இன்டர்வியூவோட இறுதியா சில கேள்விகள். சார், சிஎம் விஜய் சார் சொல்லியிருப்பாரு, நான் ஏன் அங்க போலான்னு ட்ரை பண்ணேன்னா ஒரு சின்ன ட்ரை கொடுத்து பார்க்கலாம் தான் போனேன், அவமானப்படுத்துறேன், என்ன பண்றது, பரவாயில்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் தாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. சௌமியா அன்புமணி சொல்லியிருப்பாங்க, நீங்க ட்ரை பண்றதுல என்ன இருக்கு, அப்படி ஒரு எதுக்கு ட்ரையே பண்ணக்கூடாது, டேம் வருமா வராதா, வர வேணான்றதான் நம்மளோட எண்ணமா இருக்கு. ஸோ அவங்க சொன்ன பாயிண்ட் எப்படி பாக்குறீங்க சார்? சௌமியா அன்புமணிக்கு பிரச்சனையே தெரியல. டேமை பத்தி பேசுறதுக்காக அவர் போறாரு. மேகதாது அணை கட்டுவது என்பது 2 மாநில முதல்வர்கள் பேசுவது இல்லையா? அந்த அஜெண்டா என்னன்னா காவிரி நீரை பங்கு போட்டுவதுல ஏற்கனவே அந்த ட்ரிபியூனல் கொடுத்துருக்காங்க. இந்த காலத்துல இவ்வளவு தண்ணியை கொடுக்கணும், மழை வந்தாலும் வரலனாலும் வறட்சி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தண்ணி கொடுக்கணும்னு இருக்கு, அதை நீங்க கொடுக்கல, அதை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு தான் போறாரு தவிர மேகதாதை பத்தி பேச போறாருன்னு யார் சொன்னாங்க? இந்த அம்மாவுக்கு யாராவது சொன்னாங்களா? புரிஞ்சிட்டு பேசணும். ரைட். ரெண்டாவது, ஏன் பேசக்கூடாது? ஒரு 2 மாநில முதல்வர்கள், அண்டை மாநில முதல்வர்கள் பேசினா என்னங்க? 25 வருஷமா பேசாம இருக்கிறோங்க.
25 வருஷத்துக்கு முன்னாலதான் பேசியிருக்காங்க 2 மாநில முதல்வர்கள். அதுக்கப்புறம் ஃபுல்லா லிட்டிகேஷன் தான், ட்ரிபியூனல்ஸ் தான், கோர்ட்டு தான், கோர்ட்டு கேஸ் தான், காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான், சுப்ரீம் கோர்ட்டு தான். ஏன் இப்ப பேசக்கூடாது? பேசினா என்ன தப்புன்ற? அது வெற்றி பெறுதோ இல்லையோங்க, ஒரு அட்டம் பண்ணா என்ன தப்பு? உங்களுக்கு என்ன கஷ்டம்? செட்டில் ஆயிடுமோன்ற கவலையில பேசிட்டு இருக்காங்க. விஜய் ஒரு டிஃபரெண்ட் பாத்து எடுத்துட்டு போய் அவுட் ஆஃப் பாக்ஸ் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாருன்னா, தீர்வு வந்துடுச்சுன்னா, நல்ல பேர் வந்துடுச்சுன்னா, நம்ம 25 வருஷமா செய்ய முடியாத இவர் 2 மாசத்துல செஞ்சிட்டாருன்னா, அந்த வைத்தறிச்சல்ல தாங்க இவங்க எல்லாம் போவாதன்றாங்க. போனா என்னங்க, இதுக்கு முன்னால போனதே இல்லையா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி தான் நடக்கணும்னா இந்த அரசாங்கம் இருக்கணும். இந்த அரசாங்கத்துக்குன்னு தனி பாணி இருக்கு, தனி. அப்ப நீங்க சொய்தா மாதிரி ஊழல் பண்ணிட்டு இருக்கணுமா? நாங்க பண்ணா மாதிரி நீங்க பண்ணுங்கன்னா, நீங்க பண்ற எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாதுங்க. அதனால பேசுறாங்க. ஆமா ஆமா, தெரியாம பேசுறாங்க. அணைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பேச்சுவார்த்தையே காவேரி நீர் பங்கீடு சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளை மதிக்காம கர்நாடக அரசு இருக்கு. அதனால தமிழ்நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். குறுவை சாகுபடி நின்னு போச்சு, மேட்டூர் டேம் வறண்டு போச்சு, தண்ணி விடுங்க அப்படின்னு கேட்க தான் போறாரு. அணை கட்டுறதை பத்தி there is no point of discussion. எங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அப்ரூவ் பண்ணாததை பத்தி ஏங்க பேசணும்? சுப்ரீம் கோர்ட்டே தள்ளுபடி பண்ணிட்டான். புரியுதுங்களா? ஓகே. அடுத்து உதயநிதி கேட்டிருப்பாரு, எங்களுக்கு விவசாயிகளுக்கு நிவாரணம் ஏன் கொடுக்கலன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு சிஎம் விஜயோட பதிலடி தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. கொடுத்தாச்சு, பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா, அரசியலே நாங்க தான் சொல்றவங்களுக்கு நீங்க இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவரு விஜய் சார் கேட்டிருப்பாரு. இந்த பதிலடி எப்படி சார்? சூப்பர் நெத்தியடி. உதயநிதி பேப்பரே படிக்கிறது இல்லைன்னு, அவர் எதையுமே படிக்கிறது இல்லை தான் நினைக்கிறேன். ஏதாவது பேப்பர் கொடுத்தா எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறது இல்லை. ஏன்னா இது சம்பந்தமா பிரதமருக்கு 2 முறை கடிதம் எழுதியிருக்காரு, கர்நாடக அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இப்ப நீதிமன்றத்திலேயே வழக்கு போட்டாச்சு. இந்த விவரங்கள் எதுவும் தெரியாம உதயநிதி தூங்கி எழுந்த ஒரு மாதிரி இதெல்லாம் பேசிட்டு இருந்தா பின்ன பதிலடி கொடுக்காம என்ன பண்ணுவாங்க ஆட்சியில இருக்கிறவங்க? ஓகே சார், இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நன்றி சார்.